வெல்கம் டு அங்கா சமையல். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா சிக்கன் குழம்பு. இந்த குழம்பு நான் நாட்டுக்கோழி குழம்பு ஸ்டைலில் செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானொலி அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். இதோட ஒரு 5 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, இதெல்லாம் நான் முழுசாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். இது நறுக்கணும்னு அவசியம் இல்லை. இது பேஸ்ட்டுக்கு. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதை நான் அப்படியே மிக்சி ஜாரில் மாற்ற போகிறேன். இப்போ குக்கர் வச்சுட்டேன். குக்கர் கொஞ்சம் காஞ்சிருச்சு. இது காஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். இதில் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் போடலாம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு. இப்போ இதோட நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்குவோம். வதங்கினதுக்கப்புறம் இதோட நான் ஒரு தக்காளி போடுறேன் நறுக்கி. ஏன்னா நம்ம ஏற்கனவே பேஸ்ட்டுக்கு 2 தக்காளி போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் இதில் ஒரு தக்காளி மட்டும் போட்டால் போதும். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுங்க. நம்ம மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றுறோம். இப்போ மிக்சியில் அரைச்ச பேஸ்ட் இதில் ஊற்றியாச்சு. இதையும் சேர்த்து ஒரு கிளறிடுவேன். இப்போ இதோட நான் சிக்கன் போட போகிறேன். நான் சிக்கன் ஆல்ரெடி ஏற்கனவே மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அதை அப்படியே இதில் போட போகிறேன். அப்போ தான் ஸ்மெல் வராது ரொம்ப. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வதங்கிடுச்சு. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தேவையான அளவு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றலாம். இதில் நான் 2லேருந்து 3 சில்லு தேங்காய் போட போகிறேன். இது போடணும் அவசியம் இல்லை, இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணா போட்டுக்கோங்க. எனக்கு தேங்காய் போட்டால் பிடிக்கும், நான் போடுறேன். தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றுங்க. இதில் எதுவும் சோம்பு எதுவும் போட வேண்டாம். 2 சில்லு இல்லைன்னு 3 சில்லு தேங்காய் அரைச்சி ஊற்றிடுங்க. நான் அரைச்சி ஊற்றிட்டேன். இப்போ இதில் நம்ம மல்லித்தலை, கருவேப்பிலை இதை போடலாம். நான் இதை போட்டுட்டேன். இப்போ குக்கர் மூடி வைப்போம். குக்கர் விசில் வரட்டும். ஒரு விசில் வந்த உடனே 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சுருங்க. ஒரு விசில் வந்தோடனே குறைச்சி வச்சு நான் சிம்மில் வச்சுருக்கேன். 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வைட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.